வணக்கம். நம்மளோட பழங்கால தமிழ் கோயில்களுக்குள்ள நீங்க எப்போவாது போயிருக்கீங்களா? அங்க போனீங்கன்னா ஒரு மறைக்கப்பட்ட உலகத்தையே பார்க்கலாம். சும்மா கல்லுல செதுக்கின கதைகள் மட்டும் இல்ல, ஒரு காலத்துல உண்மையிலே வாழ்ந்திருக்கக்கூடிய உயிரினங்கள், தொலைஞ்சு போன பயங்கரமான அறிவியல் ரகசியங்கள் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கு. ஆயிரக்கணக்கான கோயில் தூண்கள்ல செதுக்கப்பட்டிருக்கிற இந்த யாழி, இத பத்தின மர்மம் தான் நம்மளோட இன்னைய தேடலோட மையம். சரி, இது நிஜமாவே வாழ்ந்த ஒரு விலங்கா இல்ல வெறும் கற்பனையா? சரி வாங்க, முதல்ல இந்த மர்மத்தோட முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது இந்த யாழிங்கிற உயிரினம். இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. யோசிச்சு பாருங்க, சிற்பங்கள்ல இவ்வளவு பரவலா காட்டப்பட்ட ஒரு உயிரினம் எப்படி புதைபடிவ ஆய்வாளர்களோட கணக்குல மட்டும் வராம போச்சு? எங்கேயுமே அதோட எலும்பு கூடு கிடைக்கலையே. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, யாழின்னு சொன்னா அது ஒரே ஒரு உயிரினம் கிடையாது. சிம்ம முக வச்ச யாழி இருக்கு, யானை துதிக்கையோட இருக்கிற கஜ யாழி இருக்கு, இப்படி பல வகைகள். இது எதை காட்டுது? சும்மா கற்பனையா இருந்தா ஏன் இத்தனை வகைகள்? ஒருவேளை நாய்கள்ல பல வகை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இத பத்தி ஒரு தெளிவான ஆழமான புரிதல் இருந்திருக்குமோ? இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துக்கு வருவோம். ஒரு மாடர்ன் சினிமா இந்த பழங்கால கேள்வியை நாம எப்படி பார்க்கணும்னு ஒரு புது கோணத்தை கொடுக்குது. ஸ்பீல்பர்கோட ஜுராசிக் பார்க் படம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதுல வர்ற டைனோசர்கள் ஒரு காலத்துல வாழ்ந்துச்சுன்னு நாம ஏத்துக்கிறோம், நம்புறோம். அப்போ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட அந்த கால தட்ப வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி இங்க மட்டும் ஏன் சில பிரம்மாண்டமான விலங்குகள் வாழ்ந்திருக்க கூடாது? என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டுல புதைபடிவங்களே இல்லைன்னு சொல்லிட முடியாது. திருவக்கரையில போனீங்கன்னா கல் மரங்களை பார்க்கலாம். அதே மாதிரி அரியலூருக்கு போனா கோடிக்கணக்கான வருஷங்கள் பழமையான நத்தைகள், மீன்களோட புதைபடிவங்கள் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் எதை சொல்லுது? இங்கேயும் பழங்கால உயிரினங்கள் வாழ்ந்திருக்குங்கிறதுக்கு இதுவே உறுதியான சாட்சி. சரி, செடி கொடிகள், சின்ன சின்ன கடல் உயிரினங்கள்லாம் இருந்ததற்கே இவ்வளோ ஆதாரம் இருக்குன்னா, அப்போ நாம இன்னும் கண்டுபிடிக்காத பெரிய உயிரினங்களோட எலும்புக்கூடுகள் இந்த மண்ணுக்கடியில புதைஞ்சிருக்க எவ்வளோ வாய்ப்பு இருக்கு இல்லையா? சரி, இப்போ தொலைஞ்சு போன உயிரினங்களை விட்டுட்டு அதை விட ஒரு பெரிய கண்டுபிடிப்பை நோக்கி போலாம். அதுதான் தொலைந்து போன அறிவு. எலும்புகளை தேடுறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம புத்தகங்களை பார்க்கலாம். ஏன்னா உண்மையான புதையல் நிலத்துக்கு அடியில இல்ல, தொல்காப்பிய மாதிரியான நம்ம பண்டைய இலக்கியங்களுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. மேற்கு நாடுகள் எல்லாம் இத பத்தி யோசிக்கிறதுக்கு பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம தொல்காப்பியம் சொல்லுது, இந்த உலகம் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயங்கிற 5 கலவைதான்னு ரொம்ப தெளிவா வரையறுக்குது. இதுதான் எல்லாத்தையும் விட ஆச்சரியமான ஒரு விஷயம். தொல்காப்பியம் உயிரினங்களை எப்படி பிரிக்குது தெரியுமா? அதோட அறிவுத்திறனை வச்சு. வெறும் தொடுஉணர்வு மட்டும் இருக்கிற ஓரறிவு உயிரினம், அதாவது செடி கொடிகள் ஆரம்பிச்சு யோசிக்கிற திறன், பகுத்தறிவு இருக்கிற 6 அறிவு மனிதன் வரைக்கும் ஒரு தெளிவான பரிணாம வளர்ச்சி பாதைய ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட வகைப்பாடு எவ்வளவு துல்லியமா இருந்துச்சுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். தாவரங்களை அதோட உள் அமைப்பை வச்சு பிரிச்சிருக்காங்க. அதாவது தண்டுக்கு உள்ளுக்குள்ள வைரம் மாதிரி கடினமா இருந்தா அது மரம், அதுவே வெளியில கடினமான உரை மாதிரி இருந்தா அது புல். பாத்தீங்களா எவ்வளவு ஆழமான அறிவியல் பார்வை? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இது வெறும் தத்துவமோ கற்பனை கதைகளோ கிடையாது. இது உத்து நோக்குதல், ஆராய்தல், வகைப்படுத்துதல்னு ஒரு முறையான பண்டைய அறிவியல் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ யோசிங்க, நம்ம கைக்கு கிடைச்ச ஒரே ஒரு நூல்லையே இவ்ளோ அறிவு இருக்குன்னா, அப்போ நாம இழந்த நூல்கள்ல எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருந்திருக்கும். அகத்தியம், பெருங்குறுகு, பெருநாரை, இசை நுணுக்கம்னு இப்படி பல நூல்கள் இருந்ததா நமக்கு சான்றுகள் இருக்கு. ஆனா அந்த நூல்கள் எதுவுமே இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல. நம்ம எப்பேற்பட்ட அறிவை இழந்திருப்போம்னு நினைச்சு பாருங்க. நாம வெறும் புதைப்படிவங்களை மட்டும் தேடல, நாம தொலைச்சது வெறும் எலும்புகளை இல்ல, ஒரு முழு நூலகத்தையே, ஒரு பண்டைய அறிவு களஞ்சியத்தையே நாம இழந்திருக்கோம். கடைசியா ஒரு பழைய தமிழ் பழமொழிதான் ஞாபகத்துக்கு வருது. கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு கைப்பிடி மணல் தான். நமக்கு தெரியாத, நாம இழந்த அறிவுங்கிறது இந்த பெரிய உலகத்தை மாதிரி. அந்த உலகத்துல இன்னும் எத்தனை ஆழிகள் மறைஞ்சிருக்கோ